Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரி பரோட்டாக்கு ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ். நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 கப்பு கேரட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ ஆட் பண்ணிக்கலாம். திக்காக வேணும்னா தண்ணியை குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். 2 கேப்சிகம்மை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 கியூப் பட்டர் சேர்க்குறோம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.